Hello friends, welcome to Chidambaram Kitchen. In channel பிடிச்சதுன்னா subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்லேருந்து பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க பையன் நல்லா விரும்பி சாப்பிட்டான்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ பிரியா சிஸ்டர், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்கள் கமெண்ட் பார்க்க. இன்றைக்கி சிதம்பரம் கிச்சனில் சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பனியாரம் ரெசிபி பார்க்கலாம். இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக டீ போடுற டைமில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு நல்ல கார சட்னியோட சுட சுட இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, லைட்டாக க்ரஷ் பண்ண ஓமம் ஜீரகம் 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. வேணும்னா பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கிட்ஸ்க்காக இதில் காரம் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஆயில் சூடு பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்பவும் ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துடலாம். இதை மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஊற்றிட்டு உடனே திருப்பக்கூடாது. அது வெந்ததுக்கப்புறமா தானாகவே மேலே வரும். அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பினா போதும். கீழெல்லாம் ஒட்டாது, அழகாக வரும். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching. Bye.